இந்த வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் குளிக்க மாட்டாங்கன்னு சொல்றது உண்மைதான் போலயே. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. ஜி தமிழ்ல சண்டே நடந்த தமிழ் எபிசோட்ல ஒரு அம்மா தன்னோட பொண்ணை வண்டியா கழுவி ஊத்தின்னு இருக்காங்க. குளிக்கவே மாட்டா சார் அப்படின்னு. அது மட்டும் தான் கம்ப்ளைண்ட்னு பார்த்தா அவங்க பொண்ணு சோம்பேறிக்கலாம் சோம்பேறி மொரட்டு சோம்பேறியா இருப்பாங்க போல. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். அந்த பொண்ணு குளிக்கிறதே கிடையாதாங்க. உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட படுறது இல்லையா. காலைல எழுந்து பாத்ரூம் போனா கூட கால்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காதான். கால்ல தண்ணி ஊத்தி கழுவிட்டு வாமான்னு சொன்னா இல்ல கால்ல தண்ணி பட்டா தூக்கம் போயிடுமா. நீங்க பாத்ரூம் போயிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட கால்ல படாம வரீங்க. எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறதுன்னா குளிக்கிறதுலாம் கிடையாதா. முகத்தை கழுவி லிப்ஸ்டிக் அடிச்சு மேக்கப் போட்டு பர்ஃபியூம் அடிச்சுட்டு கிளம்பிடுவாங்களாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இவங்க ஒழுங்கா முகம் கழுவாம காதுல எல்லாம் அழுக்கு சேர்த்து இவங்க போட்டு இந்த கம்மல் அழுக்குனால மக்கி போய் உடஞ்சிருச்சாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் கூட குளிக்காம இருக்க பொண்ணு மாதிரியே தெரியலங்க. நல்லா வெள்ளையா முழன்னு மைதா மாவு மாதிரி இருக்கு. சாமிக்கு காட்டுவாங்க கோயில்ல தரிசனமா ஒரு 10 நிமிஷம் போய் குளிக்கிறதுல அப்படி என்னமா உங்களுக்கு பிரச்சனை அது எப்படின்னு தெரியலங்க. இப்படி குளிக்காம இருக்கவங்க தான் வெள்ளையா முழன்னு ஃபேர் ஸ்கின்னோட இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி குளிச்சுட்டு முகத்திலேயே உடம்புல நாரை போட்டு கரகரன்னு தேய்ச்சின்னு இருக்க நம்மளுக்கு தான் பிளாக் ஸ்பாட் பிம்பிள்ல முகத்துல வருது. சரி நீங்க சொல்லுங்க மக்களே, வெள்ளையா இருக்கவங்க குளிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை குளிக்காம இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.